ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய சில ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம வெப்சைட்டில் போயிட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட் சென்டென்ஸ், நம்ம எல்லாரும் கடைசியாக எப்போ சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? இதை நம்ம அடிக்கடி நிறைய டைம் நம்ம பேசும்பொழுது காதில் வாங்குவோம், இல்லை நாமளே நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுவோம். ஸோ இதுக்கு நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஸோ இது ஃபஸ்ட்டு தமிழில் சொல்லும் பொழுது உட்காந்து சாப்பிட்டோம் என்று உனக்கு ஞாபகம் இருக்கா, இதுதான் கரெக்டான அர்த்தம். ஸோ என்று வந்ததுனாலே அதுக்கு அடுத்து இருக்கிற சென்டென்ஸை தான் நம்ம ஹிந்தியில் ஃபஸ்ட்டு சொல்லுவோம். ஸோ உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு கியா தும்ஹே யாத் ஹே, கியா தும்ஹே யாத் ஹே, இல்லை கியா ஆப்கோ யாத் ஹே அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா. கி அப்படின்னா என்று, ஸோ உனக்கு ஞாபகம் இருக்கா, என்று அப்படின்றதுக்கு கி. நம்ம எல்லாரும் கடைசியாக எப்போ சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம், இதை நம்ம அடுத்தது சொல்லணும். அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஆக்ரி பார் அப்படின்னா கடைசி தடவையா, ஹம் அப்படின்னா நாம், சப்னே அப்படின்னா எல்லோரும், கப் அப்படின்னா எப்பொழுது, ஏக் சாத் அப்படின்னா ஒன்றாக, பைட்கர் கானா காயாத்தா அப்படின்னா உட்கார்ந்து உணவு சாப்பிட்டோம். ஸோ பைட்கர் அப்படின்னா உட்கார்ந்து அப்படின்றது அர்த்தம். ஸோ உட்காரு அப்படின்னா பைட்டோன்னு சொல்லுவோம். உட்கார்ந்து சாப்பிட்டோம், ரெண்டு வேர்பு இருக்கு இல்லையா, உட்கார்றது ஒன்று, சாப்பிட்டது ஒன்று. ஸோ ரெண்டு வேர்பு வரும்பொழுது ஃபஸ்ட்டு வேர்பு கூட கர் இல்லைனா கே சேர்க்கணும். ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெண்டு வேர்ப்ஸ் வர்றதெல்லாம், வாங்கிட்டு வா, வந்துட்டு போ, போயிட்டு சொல்லு, இந்த மாதிரிலாம் சொல்கிறது எப்படின்றத அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பாருங்கள். ஸோ இங்கே பைட்கர் இல்லைனா பைட்கே அப்படின்றத ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம். கானா காயாத்தா. ஸோ கியா தும்ஹே யாத் ஹே கி ஆக்ரி பார் ஹம் சப்னே கப் ஏக் சாத் பைட்கர் கானா காயாத்தா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் அன்னைக்கு தான் முதல் தடவை தியேட்டரில் படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின்னே, நான் அப்படின்னா மெயின்னே, உஸ்தீன் அப்படின்னா அன்றைக்கு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உஸ்தீன் ஹி அப்படின்றத சொல்லணும். தான் அப்படின்னா ஹி. பெஹலி பார் அப்படின்னா முதல் தடவையா. ஸோ அக்ரி பார் அப்படின்னா கடைசி தடவை, பெஹலி பார் அப்படின்னா முதல் தடவையா. தேட்டர்மே அப்படின்னா தேட்டரில், ஃபிலிம் தேக்கி தி. ஸோ ஃபிலிம் அதாவது படம் பெண்பாலாக கன்சிடர் பண்ணுவாங்க ஹிந்தியில், அதனால தான் ஃபிலிம் தேக்கி தி அப்படின்றது வருது. ஸோ மெயின்னே உஸ் தின் ஹி பெஹலே பார் தியேட்டர் மே ஃபிலிம் தேக்கி தி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கடைசியாக நீ என்கிட்ட பேசி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு ஞாபகம் இருக்கா. ஸோ நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா என்று ஞாபகம் இருக்கா. ஸோ கியா தும்ஹே யாத் ஹே கி, கியா தும்ஹே யாத் ஹே கி, தும்னே நீங்கள், முத்சே அப்படின்னா என்னிடம், ஆக்ரி பார் கடைசி தடவையா, கப் பாத் கி தி, ஸோ எப்பொழுது பேசினீர்கள், கப் பாத் கி தி பேசியிருந்தீங்க. அடுத்தது பாருங்கள், அவர் உன்னை கடைசியாக எப்போ சந்தித்தார். ஆக்ரி பார் ஓ ஆப்சே கப் மிலே தே. ஆக்ரி பார் அப்படின்னா கடைசி தடவையா, ஓ அப்படின்னா அவர், ஆப்சே அப்படின்னா உங்களை, கப் மிலே தே, ஸோ எப்பொழுது சந்தித்தார், மிலே தே அப்படின்றத கேட்குறோம். ஆக்ரி பார் அப்படின்னா கடைசி தடவை, பெஹலி பார் அப்படின்னா ஃபஸ்ட்டு தடவை, பீச்லே பார் அப்படின்றத சொல்லலாம். கடைசி தடவை அப்படின்றதுக்கு ஆக்ரி பார் சொல்கிற மாதிரி பீச்லே பார் அப்படின்றத சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், இதை பற்றி நான் இப்போ தான் முதல் தடவையாக கேள்விப்படுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ ஒரு விஷயத்தை உங்கள் காதில் வருது, அது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதை நம்ம சொல்லுவோம். அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மே இஸ்கே பாரேமே. மே அப்படின்னா நான், இஸ்கே பாரேமே அப்படின்னா இதை பற்றி, பெஹலி பார் அப்படின்னா முதல் தடவை, சுன் ரஹாஹூன் அப்படின்னா ஸோ சுனோ அப்படின்னா கவனி அப்படின்றது தான் அங்கே அர்த்தம். பட் இங்கே கேள்விப்படுறேன், நம்ம தமிழில் சொல்லும் பொழுது கேள்விப்படுறேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் ஆனால் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அதனால் இங்கே ஹிந்தியில் சுன் ரஹாஹூன் அப்படின்றத சொல்லுவாங்க. பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா ரஹிஹூன் வரும் பேசும்பொழுது, ஓகேவா. அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன், இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்கவே கூடாது, இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே ஆப்கோ ஆக்ரி பார் கஹ் ரஹாஹூன். பெண்ணாக இருந்தீங்க ஆக்ரி பார் கஹ் ரஹிஹூன். ஸோ சொல்லு அப்படின்னா கஹோன்னு சொல்லுவோம், சொல்லி கொள்கிறேன், சொல்லி கொண்டு இருக்க அப்படின்ற மாதிரியான அர்த்தத்தில் இங்கே வரும். கஹ் ரஹாஹூன் ப்ரெசென்ட்டில் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால தான் கஹ் ரஹாஹூன். பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா கஹ் ரஹிஹூன். உங்களுக்கு அப்படின்னா ஆப்கோ. ஐசா அப்படின்னா அந்த மாதிரி. ஸோ ஐசே பாத் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம், இந்த மாதிரி நிகழ்வுகள் அப்படின்றது அர்த்தம். தூபரா அப்படின்னா திரும்பவும். நஹி ஹோனி சாகியே நடக்கக்கூடாது அப்படின்னா நஹி ஹோனி சாகியே.
அடுத்தது பாருங்கள், நீங்கள் அவரை எப்போ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஆப்னே உசே அப்படின்னா அவரை, ஆக்ரி பார் அப்படின்னா கடைசி தடவையாக, கப் அப்படின்னா எப்பொழுது, தேகாத்தா அப்படின்னா பார்த்தீங்க. ஸோ ஆப்னே உசே ஆக்ரி பார் கப் தேகாத்தா. நீங்கள் அவரை எப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு எப்படி சொல்லலாம்? நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து கடைசி தடவையாக ஃபஸ்ட்டு தடவையாக அப்படின்றது தான் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் அவரை ஃபஸ்ட்டு எப்போ பார்த்தீங்க அதுக்கு பதில் சொல்லுங்கள். ப்ளஸ் அவர் உங்களை கடைசியாக எப்போ பார்த்தார் இதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆப்னே உசே ஆக்ரி பார் கப் தேகாத்தா. அடுத்தது பாருங்கள், அன்னைக்கு தான் நாங்கள் அவரை கடைசியாக பார்த்தோம். ஸோ அன்றைக்கு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து உஸ்தீன் அப்படின்றதும் சொல்லலாம். ஸோ உஸ்தீன் ஹி அன்றைக்கு தான், நாங்கள் அப்படின்னா ஹம்னே பார்த்தோம்னு பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறாங்க, அதனால் இங்கே ஹம்னே உசே தேகாத்தா அப்படின்றது வரும். ஸோ உஸ்தீன் ஹி ஹம்னே உசே தேகாத்தா இந்த ஃபார்மேட்லேயும் சொல்லலாம். இல்லை அன்னைக்கு தான் கடைசியாக பார்த்தோம் அப்படின்றத ஆக்ரி பார் தா ஜப். ஸோ ஜப் அப்படின்னா அப்பொழுது தான் அப்படின்ற அர்த்தத்தில் வரும். ஹம்னே உசே தேகாத்தா அப்படின்றதும் சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், அங்கே தான் ஃபஸ்ட்டு அவரை மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து எஹீன், அங்கே தான் அப்படின்னா அங்கே தான், எஹான் அப்படின்னா அங்கே தான் சொல்கிறதுக்கு எஹீன் பர் அப்படின்னு சொல்லுவோம். மெயினே அப்படின்னா நான், உசே அப்படின்னா அவரை, பெஹலி பார் அப்படின்னா முதல் தடவை, தேகாத்தா அப்படின்னா வந்து பார்த்தேன் அப்படின்றது அர்த்தம். இங்கே மிலாத்தா அப்படின்றத சொல்லலாம், சந்தித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அடுத்தது பாருங்கள், நீங்கள் எப்போ கடைசியாக சொந்த ஊருக்கு போனீங்க? ஆப் ஆக்ரி பார் அப்னே பைட்ரிக் ஸ்தான் கப் கயே தே. ஸோ பைட்ரிக் ஸ்தான் அப்படின்னா வந்து சொந்த ஊர். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து அப்னே காவ் மே கப் கயே தே அப்படின்றத கேட்கலாம். காவ் அப்படின்னா ஊர் அப்படின்றது அர்த்தம். ஸோ ஆக்ரி பார் அப்படின்னா கடைசியாக, நீங்கள் அப்படின்னா ஆப் ஆக்ரி பார் அப்னே காவ் கப் கயே தே அப்படின்றத கேட்கலாம். நீங்கள் அப்படின்றதுனால கயே தே அப்படின்னு ரெஸ்பெக்ட் ஃபார்மோட கேட்குறோம். தும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வந்து தும் கப் கயா ஹோ த. அடுத்தது பாருங்கள், கடைசியாக நான் வீட்டுக்கு போனது பொங்கல் பண்டிகைக்கு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து, ஸோ பண்டிகை அப்படின்னா நம்ம தமிழில் பண்டிகைன்னு சொல்கிற மாதிரி ஹிந்தியில் வந்து தியாஹார் அப்படின்னு சொல்லுவாங்க. பொங்கல் தியாஹார் பர் கர் கயா தா. பொங்கல் அப்படின்றது வந்து நம்ம இங்கே இருக்கிற ஃபெஸ்டிவல் எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்றதுனால கொடுத்துருக்க. பொங்கல் தியாஹார் பர் அப்படின்னா வந்து பண்டிகைக்கு, கர் கயா தா. நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா கயீத்தி அப்படின்னு சொல்லணும். ஸோ கடைசியாக ஆக்ரி பார் மே பொங்கல் தியோஹார் பர் கர் கயா தா. ஸோ இப்போ நம்ம பார்த்த சென்டென்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நான் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போஸ்ட் பண்ணலாம், எந்த டாப்பிக்கில் எது ரிலவெண்ட்டாக வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போய்ட்டு வந்து எல்லா வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட்டுமே அங்கே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு எது தேவைப்படுமோ அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.